ஷாம் ரொம்ப திறமையான பையன், ரொம்ப அமைதியானவனும் கூட. அவனுக்கு பல திறமைகள் இருந்தும் ஒரு சின்ன வருத்தம் அவனுக்கு இருந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. அது என்ன அப்படின்னா, அவனால் கவனம் செலுத்தி படிக்க முடியாது. அப்படியே அவன் எவ்வளோதான் கவனம் செலுத்தி படித்தாலும் அது சீக்கிரமே அவனுக்கு மறந்து போயிடுது. இந்த ஒரு குறைன்னு சொல்ல முடியாது, எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு இயல்பால் நிறைய பேருக்கு இருக்கும். அவனுடைய ஃப்ரெண்ட்ஸே வந்து அவனை ரொம்பவும் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது அவனுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. என்னடா ஷாம், படிச்சிட்டியா? படிச்சிட்டேன்டா. நான் உன்னை கேட்குறேன், சொல்றியா? சொல்றேனே. What is photosynthesis? Photosynthesis is a process of டேய் அடுத்து சொல்லுடா. சொல்றேன்டா. Photosynthesis is a process of எனக்கு இதே வேலைடா. படிக்கிறேன்னு சொல்றான், ஆனா எப்படிதான் மறப்பானோ தெரியல. இப்படியெல்லாம் நீங்களே கிண்டல் பண்ணா நான் என்னடா பண்ணுவேன்? நான் வேணும்னா மறக்கிறேன். அம்மா, இதே பதில சொல்லிக்கிட்டு நாளைக்கு டெஸ்ட்ல வந்து என்னதான் பண்ண போறியோ தெரியல. உன்னோட சேர்த்து என்னையும் கிண்டல் பண்றாங்கடா மற்ற ஃப்ரெண்ட்ஸு. இதை கேட்டு ஷாமுக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. அவன் அந்த கிளாஸ் ரூமை விட்டு வெளியே தனியா போயிட்டான். சரி, நான் அப்புறமா வரேன். சார், எக்ஸ்கியூஸ் மீ, நான் உள்ள வரலாமா? இந்த மாதிரி ஷாம் ரொம்பவுமே பணிவோட அவங்களோட ஆசிரியர்கிட்ட உள்ள வரலான அனுமதி கேட்டுட்டு வந்தான். சார், எனக்கு உங்களுடைய உதவி தேவைப்படுது. உங்களால எனக்கு உதவி செய்ய முடியுமா? என்ன உதவி சொல்லு. என்னால கவனம் செலுத்தி படிக்க முடியல சார். அப்படியே படிச்சாலும் அது சீக்கிரமே மறந்து போயிடுது. சரி, உட்காரு. இல்ல சார், பரவாயில்ல. இந்த பிரச்சனை எல்லாருக்குமே இருக்கக்கூடியதுதான், உனக்கு மட்டும் கிடையாது. நிறைய வளர்ந்தவங்களுக்கு கூட இந்த பிரச்சனை இருக்கும். ஆனா இதுக்கு ஒரு தீர்வு காணணும்னு நீ முடிவு பண்ணிட்டல, அதுவே இந்த பிரச்சனைக்கான ஒரு சிறந்த வழிதான். நான் உனக்கு ஒரு 5 விஷயங்களை சொல்லித்தரேன். அது ரொம்பவும் முக்கியம். அதை மட்டும் நீ ரெகுலரா ஃபாலோ பண்ணினா கண்டிப்பா உன்னால இந்த பிரச்சனையில இருந்து மட்டும் இல்ல, உன் வாழ்க்கையிலும் சாதிக்க முடியும். தயவு செஞ்சு சொல்லி கொடுங்க சார், ப்ளீஸ். கண்டிப்பா நீங்க என்ன சொன்னாலும் நான் அப்படியே செய்யறேன். சரின்னு சொல்லிட்டு அவனுடைய ஆசிரியர் என்ன செஞ்சாரு, ஒரு அழுக்கான தண்ணி இருக்கிற பாட்டில அந்த மேஜை மேல கொண்டு வந்து வச்சாரு. இது என்னன்னு தெரியுதா? மண்ணு கலந்த அழுக்கான தண்ணி சார். இதே மாதிரிதான் நம்ம மனசும் பலதரப்பட்ட சிந்தனைகள் எண்ணங்களால சூழப்பட்டிருக்கு. அதனால உன்னுடைய மனசும் சரி, உன்னுடைய அறிவும் சரி, இந்த மாதிரி கலக்கமான சூழ்நிலையில இருக்கும். நீ ஏதாவது ஒரு முக்கியமான முடிவோ இல்ல படிக்கணுங்கும் போதோ இந்த மனநிலையில இருந்தா உன்னால கவனம் செலுத்த முடியாது. அதுக்கு மாறா நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு. கண்ணை மூடி உன்னுடைய மூச்சை மட்டும் கவனிச்சுக்கிட்டே இரு. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் கண்டிப்பா உன்னுடைய மனசு ஒரு அமைதி நிலைக்கு வந்திருக்கும். அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிச்சின்னா உன்னுடைய கவனம் முழுக்க அதுல இருக்கும். உனக்கே தெரியும். ஆசிரியர் சொன்ன மாதிரியே ஷாமும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணான். அவர் சொன்ன மாதிரி அமைதியா கண்ணை மூடி ஒரு 5 நிமிஷம் அவனும் தன்னுடைய மூச்சை மட்டும் கவனிச்சுக்கிட்டு இருந்தான். அப்போ அவனுடைய மனநில அமைதியாகிறத அவனால உணர முடிஞ்சது. கொஞ்சம் கண்ணை திறந்து பார்த்தா அந்த டேபிள் மேல வச்சாரிலே அழுக்கான தண்ணியை கொண்ட ஒரு பாட்டில், அதுவுமே சுத்தமான தண்ணி மாதிரி இருந்துச்சு. இப்போ என்ன தெரியுது உனக்கு? சுத்தமான தண்ணி இருக்கு சார் இந்த பாட்டில்ல. இதே மாதிரிதான் நம்ம மனசும் கலங்கிய நிலையில இருக்கும்போது ஒரு முடிவை எடுக்க முடியாது. அது தெரிஞ்சதுக்கு அப்புறமா நம்மளால சரியான முடிவை எடுக்க முடியும். கோபமான சூழ்நிலைகளுக்கும் இது உட்படும். கோபத்துல எடுக்கிற முடிவு எப்பவும் சரியாகாது. உங்களுடைய மனசை அமைதிப்படுத்திட்டு அதுக்கப்புறமா அடுத்த வேலையில நம்ம கவனம் செலுத்தணும். சரிங்க சார். அடுத்து 2வது ரூல்ஸ் என்ன தெரியுமா? இப்படி சொல்லிக்கிட்டே அவனுடைய ஆசிரியர் ஒரு கேண்டலை கொளுத்தி கொண்டு வந்து அந்த டேபிள் மேல வச்சாரு. இங்க பாருஷா, இந்த விளக்கு எரியுது இல்லையா, கேண்டில், இதோட திரையை மட்டும் கவனி. அதாவது அந்த நெருப்பு வருது இல்லையா, அந்த இடத்த மட்டுமே கவனி. வேற எந்த எண்ணங்களும் செயல்களும் உனக்கு ஞாபகம் வரவே கூடாது. கொஞ்ச நேரம் அந்த சுடரை மட்டுமே கவனிச்சுக்கிட்டே இரு. ஷாமுக்கு முதல்ல ரொம்பவுமே கஷ்டமா இருந்துச்சு. அவனால கவனம் செலுத்த முடியல. அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் விளையாடுற சத்தம் வெளியே கேட்குது, பேசுறது, சிரிக்கிறது, இந்த மாதிரி சத்தத்தினால அவனுடைய கவனம் சிதற ஆரம்பிச்சது. ரொம்பவும் கஷ்டப்பட்டான். ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அவனுடைய கவனம் முழுக்க அந்த எரிகின்ற சுடர் மேல இருந்துச்சு. அவனால முழு கவனத்தையும் அந்த விளக்கு மேல செலுத்த முடிந்தது. முதல்ல ரொம்ப கஷ்டமா இருந்தது சார், ஆனா இப்போ என்னால கொஞ்சம் கொஞ்சமா கவனம் செலுத்த முடியுது. வெரி குட். அடுத்து 3வது ரூல்ஸ் என்ன தெரியுமா? எதுக்காக உன்னை இந்த கேண்டிலே ஒத்து பார்க்க சொன்னேன்னு தெரியுமா? உன்னுடைய கவனம் முழுக்க நீ செய்யற வேலையில இருக்கும்போது கண்டிப்பா அது உன்னை விட்டு, அதாவது உன்னுடைய ஞாபகத்தை விட்டு மறக்கவே மறக்காது. அதனாலதான் சொன்னேன், கவனத்தோட செய்யற எந்த செயலும் கண்டிப்பா நினைவுல இருக்கும். அது நீ மறக்க மாட்ட. எந்த வேலை செஞ்சாலும் கவனம் முழுக்க அந்த வேலையில மட்டும்தான் இருக்கணும். மத்த டிஸ்ட்ராக்ஷன் சொல்லுவாங்க இல்லையா, மத்த எண்ணலைகள் வரவே கூடாது உனக்கு. சரிங்க சார். இப்படி சொல்லிக்கிட்டே அவனுடைய சார் ஒரு ஸ்பாஞ்சையும் ஒரு கல்லையும் கொண்டு வந்து டேபிள் மேல வச்சாரு. இங்க பாருஷா, இப்போ தண்ணி ஊத்தணும் அப்படின்னா என்ன ஆகும்? இந்த ஸ்பாஞ்ச் மேலயும் தண்ணி ஊத்துறேன், கல்லு மேலயும் தண்ணி ஊத்துறேன்னு வச்சுக்கோ. அப்ப என்ன ஆகும்? நீயே சொல்லு.
ஸ்பாஞ்சு தண்ணியை உறிஞ்சிடும் சார். கல் மேலே இருக்க தண்ணி அப்படியே கீழே போயிடும், அதில் ஒட்டாது. அதேதான், நீ படிக்கும் போது உன்னுடைய கவனம் அதுல இருக்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே அளவு அதை புரிஞ்சுக்கிட்டு படிக்கணும். நீ புரிஞ்சுக்கிட்டு படிச்சனா அது உனக்கு மறக்காது. ஆனா நீ மனப்பாடம் செஞ்சேன்னு வச்சுக்கோ, இந்த கல்லு மேல இருக்க தண்ணி மாதிரி அது வழிஞ்சு ஓடிடும். அதனால எந்த பிரயோஜனமும் இல்ல. அந்த நேரத்துக்கு வேணா உனக்கு அது உபயோகப்படலாம், ஆனா அது உனக்கு பிரயோஜனப்படாது. நீ படிக்கும் போது உன்னுடைய வாழ்வியலோட அதை இணைச்சு படிக்க ஆரம்பிக்கணும். உதாரணமா, இப்போ நீ எதுக்காக பயந்தன்னு சொன்ன போட்டோசிந்தசிஸ் அப்படின்னா என்னன்னு படிக்கும் போது தானே மறந்துருச்சு. நீ அதுக்கு கொஞ்சம் யோசிக்கணும். போட்டோசிந்தசிஸ்னா என்ன, நமக்கு எப்படி நம்ம அம்மா கிச்சன்ல சமைக்கிறாங்களோ அதே மாதிரி இலை தன்னுடைய உணவை சமைக்கிற ப்ராசஸ்க்கு பேர் தான் போட்டோசிந்தசிஸ். இந்த மாதிரி ஒரு ரியல் உன்னுடைய அன்றாட வாழ்க்கையில நடக்கிற எக்ஸாம்பிளோட ஒப்பிட்டு படிக்கும் போது உனக்கு இன்னுமே சுலபமா இருக்கும் ராஜா. தேங்க்யூ சார். சரி, 4வது ரூல்ஸ். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். உன்கிட்ட ஒரு குச்சி கொடுக்குறேன், அப்புறம் இன்னொரு கையில 10 குச்சி கொடுக்குறேன். இது 10 குச்சி ஒன்னா கட்டி இருப்பேன், சரியா? இதுல எது உன்னால சீக்கிரமா உடைக்க முடியும்? ஒரே ஒரு குச்சி இருக்குல்ல, அதை சீக்கிரமா உடைச்சிருவேன். 10 குச்சி கட்டுனதை என்னால உடைக்க முடியாது. அதேதான், நீ படிக்கும் போது பெரிய பெரிய லெசன்ஸா இருக்கு, பெரிய பெரிய கொஸ்டின்ஸா இருக்குன்னு நினைச்சினா அதை சின்ன சின்னதா பிரேக் பண்ணிக்கோ. குட்டி குட்டியா படிக்க ஆரம்பி, புரிஞ்சு படிக்க ஆரம்பி. அப்போ உன்னால ஈஸியாவும் படிக்க முடியும், படிச்சதை ஞாபகமும் வச்சுக்க முடியும். புரியுதுங்க சார். 5வது ரூல் என்ன அப்படின்னா, இன்னைக்கு மட்டும் படிச்சுட்டு ஒரு வாரம் கேப் விட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் படிக்கலாம்னு நினைச்சினா அது உனக்கு உதவாது. தினமும் படிக்கணும். ஒரு 1/2 மணி நேரம் படிச்சா கூட அது பெரிய விஷயம் தான். தினமும் தொடர்ந்து 1/2 மணி நேரம் படிச்சு பாரு. உன்னுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் வரும். உடனே தெரியாது, ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அதை நீயே உணர்ந்துடுவ. தேங்க்யூ சார். சொன்ன எல்லா விஷயத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு நான் உங்களை வந்து பார்க்குறேன் சார். அன்னையில இருந்து ஷாம் என்ன பண்ணுவான்னா, தன்னுடைய மனசை எப்பவும் அமைதியா வச்சுக்க முயற்சி பண்ணுவான். எந்த ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியும் படிக்கிறதுக்கு முன்னாடியும் மனசை அமைதிப்படுத்திடுவான். அதே மாதிரி அவனுடைய கவனம் முழுசும் அவன் செய்யற வேலையில தான் இருக்கும். தொடர்ச்சியா முயற்சி செய்ய ஆரம்பிச்சான். அவனுடைய ஆசிரியர் சொன்ன மாதிரி முதல்ல எந்த ஒரு பெரிய மாற்றமும் ஏற்படலைனாலும் சின்ன சின்னதா அவனுக்கு மாற்றங்கள் தெரிய ஆரம்பிச்சது. இப்போ அவனால எளிதா எல்லாத்தையும் படிக்கவும் முடியும், ஞாபகம் வச்சுக்கவும் முடியும். இதனால இப்போ அவனுடைய கிளாஸ்ல அவனுக்கு ஒரு நல்ல பேரே வந்திருக்கு. இதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலயும் நம்ம எடுக்கிற முடிவுக்கு முன்னாடி மனசை அமைதியா வச்சுக்கணும். செய்யற வேலையில கவனமா இருக்கணும். விடாமுயற்சியோட தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். ஃபுல்லா பார்த்த எல்லாருக்கும் நன்றி. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நீங்க லிட்டில் சிங்கர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்ல நல்ல கதைகளோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி. லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. சீக்கிரமா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.